அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு 3 நாள், ஒரு இஷாவுடைய நேரம். மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மஸ்ஜித் நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் இஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. ஒது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்துக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார். மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிகிறது, இனி நம்மால் நடக்க முடியாது, எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. 2வது முறையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். 3 முறை மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து, பள்ளியும் வீடும் வெகு தொலைவல்ல, வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும். அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்த வீடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு. அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு 3 முறை மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா, தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து, உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார். உண்டு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இஷா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால் குர்ஆன் வசனம் ஓதும் போது அழுது விடுவாரே யா ரசூலல்லாஹ் உங்களை நினைத்து. ஆகவே உமர் அவர்களை பார்த்து நீங்கள் தொழ வைக்க சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அபூபக்கர் தான் தொழ வேண்டும் என்று மிக கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் இமாமாக நின்று, அல்லாஹ்வுடைய ரசூல் இனி வரமாட்டார் என்பதை புரிந்து அபூபக்கர் இமாமாக நின்று மக்களுக்கு இஷா தொழுகை நடத்தி கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உணர்வு விட்டு திரைச்சீலையை அகற்றி பார்த்தார்கள். மக்கள் ஜமாத்தோடு தொழுகிற கண்கொள்ளா காட்சி. உடனே ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து 2 நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள், என்னால் நடக்க முடியாது, பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். என்னால் நடக்க முடியாது, பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். காரணம் என்ன? ஜமாத் நடக்கும்போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த 2 தோழர்களும் தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன். கால் கூட பூமியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வைக்க முடியவில்லை. பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது. ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு வருவதைப் போல அல்லாஹ்வுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமில் இருந்திலே பின் வர ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய முதுகுத்தண்டிலே கை வைத்து அவரை இமாமாக நின்று தொழ வைக்க உத்தரவிட்டு, மறைமுகமாக பேச்சில்லாமல் செய்கையின் மூலமாக உத்தரவிட்டு அவருக்கு அருகில் அல்லாஹ்வுடைய ரசூல் அமர வைக்கப்பட்டார். இஷா தொழுகை நடத்த ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே. மரண நேரத்தில் கூட, சக்கராத்துடைய நேரத்தில் கூட முகத்திலே ஈரத்துண்டை போட்டுக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்திலே இருக்கிற துண்டை அகற்றி, மக்களே தொழுகை, மக்களே தொழுகை, மக்களே தொழுகை, தொழுகையை பேணுங்கள், தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள், தொழுகையை பேணுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே. அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல, கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை, அவனுடைய தலை சிதைக்கப்படும். மக்கள் எல்லாம் ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற பாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள். அதிகாலை பொழுது எல்லோரும் சந்தோஷமாக உறங்கும் பொழுது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அழைப்பு கொடுத்தவுடன் மழை இருள் என்று கூட பாராமல் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடி வந்தார்கள். நீயோ பகல் இரவு என்று பாராமல் உறங்கியே காலத்தை கழித்தாய் என்று சொல்லி அவனுக்கு கபரிலே தலைகள் சிதறடிக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் 22வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்ல் அகாமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், அவர்களுக்கு பூமியில் நாம் வாய்ப்பளித்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உத்லமா ஊஹிய இலைக்க மின் கிதாப் வ அகீமிஸ் ஸலாத் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு. அது உங்களுக்கு மானக்கேடான காரியத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 19வது அத்தியாயம் 59வது வசனம், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹுஸ் ஸலாத் வத்தபஉஸ் ஸஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன ஐயா. அவர்களுக்கு பிறகு தொழுகையை வீணடித்த ஒரு கூட்டம் அவர்களுக்கு பிறகு உருவானது. மனோ இச்சை அவர்கள் பின்பற்றினார்கள். பின்னர் அவர்கள் நஷ்டத்தை
வேதனையைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 75வது அத்தியாயம் 31வது வசனம், சக்கராத்துடைய நேரத்தில் இவர்களுக்கும் ஒரு சில தண்டனைகள் உண்டு. உயிர் பறிக்கப்படும் போது அந்த வேதனை தாங்காமல் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஃபலா சத்தக வலா ஸல்லா, அவன் நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அவனுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் வேதனை? அவன் என்னை சரியாக நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் 74வது அத்தியாயம் 41வது வசனம் 44 வரை உள்ள வசனம், நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள், அனில் முஜ்ரிமூன் மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், இந்த நரக நெருப்பில் உங்களை நுழையச் செய்தது எது மக்களே என்று கேட்கப்படும். அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஸகர் காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், தொழுகிற மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொழவில்லையே என்று. தொழாத மக்கள் நரகத்திலும் தண்டனை வாங்கி பொறுக்க முடியாமல் சொர்க்கவாசிகளை பார்த்து பரிதாபமாக பதில் சொல்லுகிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மார்க்கத்தை ஏற்காத மக்கள் இருந்தால் தாமதம் இல்லாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணம் வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. தொழாத மக்கள், தொழுகிற விஷயத்தில் பேணுதல் இல்லாத மக்கள், தொழுகையினுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்த மக்கள், ஃபஜ்ருடைய தொழுகை வாழ்விலே எண்ணி பார்க்காத மக்கள் எல்லாம் இருந்தால் தொழுகை விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்காதீர்கள், தொழுகையினுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருக்காதீர்கள், தொழுகையுடைய விஷயத்தில் கொஞ்சம் விரைந்து வாருங்கள், ஐங்கால தொழுகையை பேணுங்கள், தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழுகையை பேணுங்கள், கொடுக்கப்படுகிற தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.